ஸ்டார்ட் மியூசிக். சிம்பிள் சிக்கன் கிரேவி. பார்க்க தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்காம, ஒரு கடாயில 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 2 துண்டு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 3 கிராம்பு, 1 ஏலக்காய். அது நல்லா பொரிஞ்சதையும் ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமா அறுத்து, ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் நீள வாக்குல கட் பண்ணி, ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்குனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நீள வாக்குல கட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நான் நல்லா வணக்கிக்கிறேன். சீக்கிரமா தக்காளி வந்து மேஷ் ஆயிரும். இப்போ மசாலான்னு பார்த்துட்டீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா மசாலா வணங்கிக்கணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டா வரும். அதனால தான் தயிர் சேர்த்திக்கிறோம். மசாலாலாம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் தூள், கல்லுப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை நல்லா அந்த மசாலா கூட நல்லா கோட் பண்ணி விட்டு மூடி வச்சு குக் பண்ணிடுங்க. தண்ணியெல்லாம் சேர்த்த தேவையில்லை. சிக்கன்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் சிக்கன் வந்து வேகுறதுக்கு. அதுக்குள்ளவே சிக்கன் வந்து வெந்துரும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நெறைய தண்ணி விடும். சிக்கனுக்கு வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணவே தேவையில்ல. நம்மளுக்கு கிரேவி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்து விட்டு உப்பு, காரம்லாம் பார்த்து மறுபடியும் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிருங்க. கடைசியா வந்து சிக்கன் இப்படிதான் இருக்கும். நல்லா வெந்து தண்ணி சுண்டுற ஸ்டேஜுக்கு நீங்க வந்து லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம். இப்ப பார்த்துட்டீங்கன்னா சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்ப தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி விட்டு சூப்பரா வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸ்ல இருந்து எல்லாருமே சமைக்க தெரியாதவங்க கூட சூப்பரா சமைச்சிடலாம். சுட சுட சாதம், சப்பாத்தி, இட்லி கூட எது கூட வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.